வணக்கம். இப்போ நீங்க பார்த்த இந்த வீடியோ காட்சி பதிவானது தைப்பூசத்தை முன்னிட்டு பழனி முருகன் ராஜ அலங்காரத்தில் காட்சி கொடுத்து இருக்கின்றார். அந்த ஒரு வீடியோ காட்சி தான் இப்போ நீங்க பார்த்தீங்க. தைப்பூச திருநாள் என்பது முருகப்பெருமானுக்கு மிகவும் உன்னதமான நாள். இந்த நாளின் போது அனைத்து முருகன் கோவில்களிலுமே வெகு விமர்சையாக தைப்பூச திருவிழாவானது செய்யப்படும். அது மட்டுமில்லாமல் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனிமலை முருகன் கோவிலில் இந்த தைப்பூசம் என்பது வெகு விமர்சையாக செய்யப்படும். இந்த கோவிலில் தான் பழனி முருகனானவர் ராஜ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்திருக்கின்றார். இந்த ஒரு காட்சியை பார்த்ததற்கு நாம கோடி புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அப்படின்னே சொல்லலாம். 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. ஏனென்றால் கோவில்களில் நடக்கக்கூடிய இது போன்ற ஒரு நிகழ்வுகளை நாம் தெளிவாக பார்க்க முடியாது. அவங்க எல்லோருக்குமே இந்த ஒரு காட்சி பதிவானது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதே முருகப்பெருமானுக்கு போற்றி போற்றி அப்படின்ற திருமந்திரத்தை மறக்காம கமெண்ட்ஸில் 3 முறை பதிவு செஞ்சிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் இது போன்ற ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதற்கு உண்டான பலனை நீங்கள் நிச்சயமாகவே பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் கோவில்களில் நடக்கக்கூடிய இது போன்ற ஒரு அரிதான நிகழ்வை நாம் பார்க்கணும் அப்படிங்கிறது காண கிடைக்காத விஷயமாகும். நிச்சயமா இந்த வீடியோ காட்சி பதிவை பார்த்த எல்லோருமே மிகப்பெரிய பாக்கியசாலிகளாக தான் இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பழனி முருகன் கோவிலை பற்றின சுவாரஸ்யமான தகவலை தான் இந்த பதிவில் இப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதனால் பதிவை பார்க்குறவங்க தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 3வது படை வீடாக விளங்குவதுதான் இந்த பழனி முருகன் கோவில். இந்த கோவிலில் ஆண்டுதோறுமே தைப்பூச திருவிழாவானது வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த திருவிழாவின் போது ஆயிரக்கணக்கான பக்தர் பாத யாத்திரையாகவும் காவடி எடுத்தும் அழகு குத்தியும் பழனிக்கு வருகை தருவார்கள். இதனால் 10 நாட்களுக்கும் மேலாகவே பழனி முருகன் கோவிலானது விழா கோலமாகவே காட்சியளிக்கும். இந்த கோவிலானது மலையின் உச்சியில் அமைந்துள்ளது. அருணகிரிநாதர் திருப்புகழிலும் நக்கீரர் திருமுருகாற்றுப்படையிலும் புகழ்ந்து பாடிய தலமாகும். நாதர் கொண்டு வந்து கொடுத்த ஞானப்பழம் தனக்கு கிடைக்காததால் கோபம் கொண்ட முருகன் மயில் மீது ஏறி இந்த தலம் வந்தடைந்தார். சிவனும் அம்பிகையும் சமாதானம் செய்தும் விடாப்பிடியாக தான் இங்கேயே இருக்க விரும்புவதாகவும் சொல்லிவிட்டார். இந்த தலம் மூலவர் சிலை நவபாஷணத்தால் ஆனவர். இந்த சிலையை போகர் சித்தர் பிரதிஷ்டை செய்தனர். கையில் தண்டத்துடன் ஆண்டி கோலத்தில் இருப்பதால் தண்டாயுதபாணி என பெயர் பெற்ற மூலவருக்கு 4 விதமான பொருட்கள் மட்டும்தான் அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி ஆகியவற்றுடன் மார்கழி மாதத்தில் மட்டும் பன்னீர் பயன்படுத்தப்படுகிறது. சந்தனம், பன்னீர் தவிர மற்ற அனைத்து பொருட்களும் சிரசின் மீது வைத்து உடனடியாக அகற்றப்படுகிறது. சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு பிரசாதமாக இங்கு வழங்கப்படுகிறது. இது இங்கு கிடைப்பது மிக புண்ணியமாகும். தினமும் 6 முறை தண்டாயுதபாணிக்கு அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்படுகின்றன. இரவில் முருகனின் மார்பிலும் நெற்றியிலும் வட்ட வடிவில் சந்தன காப்பு சார்த்தப்படுகிறது. விக்கிரகத்தின் சூட்டை தணிப்பதற்காக இவ்வாறு இங்கு செய்யப்படுகிறதாம். தண்டாயுதபாணி சிலையில் நெற்றியில் ருத்ராட்சம், கண், மூக்கு, வாய், தோள்கள், கை, கால் விரல்கள் நிஜத்தில் உள்ளது போலவே காட்சியளிக்கும். இந்த சிலையை செய்ய போகர் 9 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டதாகவும் அம்பாள், முருகன், அகத்தியர் ஆகியோரின் உத்தரவிற்கு பிறகு 4000ற்கும் அதிகமான மூலிகைகளை தேர்வு செய்து 81 சித்தர்கள் நவபாஷணம் தயாரித்து போகர் இந்த சிலையை செய்துள்ளாராம். தண்டாயுதபாணி சிலைக்கு இடதுபுறத்தில் சிறிய மரகதலிங்கம் உள்ளது. தண்டாயுதபாணி சிவ பூஜை செய்வதாக ஐதீகம் உள்ளது. இங்கு ஸ்படிகலிங்கம் ஒன்றும் உள்ளது. மேலும் முருகன் முதலில் கோபித்து கொண்டு வந்து நின்ற தலம் என்பதால் மலை அடிவாரத்தில் உள்ள திரு ஆவினன் குடித்தலமே 3ஆம் படை வீடாகும். ஆனாலும் பலரும் மலை மீது உள்ள தண்டாயுதபாணி கோவிலைத்தான் 3ஆம் படை வீடு என்று தவறுதலாகவும் கூறுகின்றனர். மயில் மீது அமர்ந்த கோலத்தில் குழந்தை வடிவாக காட்சி தருவதால் வள்ளி தெய்வானை கிடையாது. முருகனை பெரியநாயகி கோவிலில் மயில் வாகனம் இல்லாமல் வள்ளி தெய்வானையுடன் திருமண கோலத்திலும்,
திரு ஆவினன்குடியில் மயில் மீது அமர்ந்த குழந்தை வடிவிலும் மலைக்கோவிலில் கையில் தண்டத்துடனும் காட்சி தருகிறார். ஒரே தளத்தில் முருகனின் 3 கோலங்களையும் தரிசிப்பது அபூர்வமாகும். சிவனுக்கு நடப்பது போன்று இங்கு முருகப்பெருமானுக்கும் அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது. ஆனி மாத கேட்டை நட்சத்திரத்தின் பொழுது தண்டாயுதபாணிக்கு உச்சி காலத்திலும், ஆனி மாத மூல நட்சத்திரத்தில் குழந்தை வேலாயுதருக்கு சாயரட்சை பூஜையின் போதும் அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது. பழனியில் இடும்பனுக்கு பூஜை செய்த பிறகே மலைக்கோவில் முருகனுக்கு பூஜை நடக்கிறது. முருகன் பெருமானுக்கு காவடி எடுக்கும் முறை இந்த கோவிலில் தான் உருவானது. தினமும் தங்க ரதம் இங்கு வைபவம் நடத்தப்படுகிறது. பழத்திற்காக கோபித்து கொண்டு வந்து முருகன் நின்ற இடம் என்பதால் முருகனின் 6 படை வீடுகளில் இந்த தலத்தில் மட்டுமே பஞ்சாமிர்தம் மிக பிரபலமாகும். வாழைப்பழம், கரும்பு சர்க்கரை, பேரிச்சம்பழம், கற்கண்டு, நெய், தேன் ஆகிய 6 பொருட்கள் கலந்து இங்கு பஞ்சாமிர்தம் தயாரிக்கப்படுகிறது. குடும்பத்தில் ஐஸ்வர்யம் உண்டாக சகல தோஷங்களும் நிவர்த்தியாக இங்கு அதிகம் வேண்டிக் கொள்கிறார்கள். வேண்டுதல்களை நிறைவேற்றியவர்கள் முருகனுக்கு காவடி எடுத்தும் பால் பன்னீர் அபிஷேகம் செய்து முடிக்காணிக்கை செலுத்தியும் நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றுகிறார்கள். சபரிமலையை போல பழனியிலும் ஆண்டுதோறும் மாலை அணிந்த விரதம் இருந்து பாத யாத்திரையாக செல்லும் வழக்கம் இங்கு உள்ளது. வைகாசி விசாகம், கந்த சஷ்டி, திருக்கார்த்திகை, தைப்பூசம், பங்குனி உத்திரம் போன்ற விழாக்கள் இங்கு வெகு விமர்சையாக செய்யப்படுகிறது. போகர் சித்தர் உருவாக்கிய இந்த முருகன் சிலை பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்டுள்ளது. இந்த சிலைக்கு அபிஷேகம் செய்து கொடுக்கப்படும் பிரசாதம் பல்வேறு உடல் பிணிகளை போக்குகின்றது. பழனி கோவிலுக்கு மேலே மலைக்கு செல்லும் நடைபாதையில் உள்ள சிவன், பார்வதி, விநாயகர், முருகன் சிலைகள் உலகம் சுற்றும் போட்டியை குறிக்கின்றன. முருகன் கோவிலுக்கு தெற்கு மலையில் கைலாசநாதர் கோவிலும் காணப்படுகின்றன. அது இறைவியும் முருகனை பின்தொடர்ந்து வந்து சமாதானம் செய்வதை உணர்த்துகிறது. அகத்தியரின் உத்தரவின்படி இடும்பாசூரன் ஒரு பெரும் பக்தராக இருந்ததால் அவர் தனது மனைவியுடன் இங்கு வந்தார். ஒரு தண்டத்தில் இருபுறமும் சிவஹரியையும் சக்திகிரியையும் தோளில் சுமந்து கொண்டு வந்தார். சிவகிரி மலையில் ஒரு சிறுவன் கையில் சிறு தலையுடன் நிற்பதை இடும்பன் பார்த்தான். சிறுவனை மலையை விட்டு கீழே இறங்குமாறும் கட்டளையிட்டான். அந்த சிறுவன் இது எனக்கு சொந்தமானது என்று கூறி அந்த சிறுவனை இடுமன் தாக்கவும் முயன்றார். இதனால் ஆத்திரமடைந்த இடுமன் அந்த சிறுவனை தாக்க செய்தார். அப்போது அவர் கீழே விழுந்தார். இடுமன் மனைவியும் அகத்திய முனிவரும் பிரார்த்தனை செய்ய ஓடி வந்து அவருக்கு சிறுவனாக வந்து முருகன் இடும்பையும் உயிர் பெற்றார். முருகப்பெருமான் இடும்பனின் அன்பின் பக்தியும் பார்த்து இடும்பைக்கு தனது காவல் தெய்வமாக மேலும் தன் சன்னதிக்கு வரும் அனைத்து பக்தர்களையும் இடும்பனை போலவே பால், பன்னீர், பூ ஆகியவற்றை வழங்கி அருள் பாலிப்பதாகவும் வாக்களித்தார். அன்று முதல் முருகன் கோவிலில் காவடி எடுக்கும் வழக்கமும் தொடர்ந்து நடைபெற்றது. மலையில் இருக்கின்ற முருகப்பெருமானை வழிபட செய்வதற்கு முன்னால் மலை அடிவாரத்தில் அமைந்திருக்கும் இடுமன் சன்னதியை முதலில் வழிபட்ட பிறகு முருகன் பெருமானை தரிசிக்க வேண்டும். பழனி முருகன் கோவிலுக்கு கீழிருந்து மேலாக செல்வதற்கு 2 வகையான படிக்கட்டுகளும் அமைக்கப்பட்டு உள்ளன. இது முதலில் செல்லக்கூடிய படிக்கட்டுகள் அக்காலத்தில் மேலே கோவில் கட்டுவதற்காக யானைகளை வைத்து பொருட்களை ஏற்றி சென்றதால் இது யானை பாதை என்றும் அழைக்கப்படுகிறது. முருகப்பெருமானுக்கு ஒரு நாளைக்கு 6 முறை மட்டும் இங்கு அபிஷேக அலங்காரம் செய்கிறார்கள். இது 5 நிமிடங்கள் முதல் 8 நிமிடங்களுக்குள் மட்டுமே செய்து முடிக்கப்படும். முருகப்பெருமான் சிலையை சுற்றி எப்பொழுதுமே ஒரு சுகந்த மனம் எப்பொழுதும் பரவிக்கொண்டு இருக்குமாம். இந்த சிலையை போகர் செய்ய எடுத்துக்கொண்ட நாட்கள் 9 வருடம் 60 நாட்கள் ஆனதாம். அகத்தியர், முருகர், அம்பாள் இவர்களுடைய உத்தரவின்படி போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செய்ய முயற்சி எடுத்தார். இதற்காக 4000த்திற்கும் மேற்பட்ட மூலிகைகளை பல இடங்களிலும் போய் சென்று அதை அவர் கொண்டு வந்தார். 81 சித்தர்கள் இந்த நவபானத்தை போகர் முன்னாடியே தயார் செய்தனராம். போகர் இகபரத்தில் இருக்கும் பொழுது தன் மனைவிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலம் முருகனை மேற்கு திசை நோக்கி நிற்கும்படி செய்தார். இதனால் மேற்கு மலை நாட்டில் உள்ளவர்களுக்கு குலதெய்வமாக முருகப்பெருமான் தோன்றினார். முருகப்பெருமானுக்கு காவடி எடுத்து மாலை அணிந்து முடிக்காணிக்கை செலுத்தியும் பக்தர்கள் நேர்த்தி கடன்களை செய்கின்றனர். பஞ்சாமிர்தம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பிரசாதமாகும். இங்கு பக்தர்கள் பாத யாத்திரையாக காவடி சுமந்து நடைப்பயணம் செய்து வருகின்றனர். பழனி முருகன் மலைக்கு தனது பக்தர்கள் பால் குடம் சுமந்து நடைப்பயணம் வந்து முருகனுக்கு பால் அபிஷேகமும் செய்கின்றனர். இங்கு அடிவாரத்தை சுற்றி தங்க தேரோட்டம் நடைபெறுகிறது. பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு தங்கத்தில் இருக்கும் முருகனை வழிபாடுகள் செய்து தரிசித்தும் வருகின்றனர். குடும்பத்தில் ஐஸ்வர்யம் உண்டாக சகல தோஷங்களும் நிவர்த்தியாக இங்கே அதிக அளவில் முருகப்பெருமானை வந்து வழிபட செய்கின்றனர்.
மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல முக்கியமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.